முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி என்ன வேண்டாம் சொல்லியிருக்குங்க. என்னால் ஒரு நாள் கருணாநிதிங்கிற வார்த்தையை தவிர என்னால் பேச முடியாது. ஏன்னா அவனும் வரலாறு அப்படி, அவன் சந்ததி அப்படி. நீங்க ஸ்டாலினின் உளறல் வார்த்தைகள்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்க, வந்து சாடும். சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. அவர் உளர்வாயன்னா அவனுக்கு மகன் அவன் ஓட்டவாயன். எப்படி பேசுறான் ஒரு மந்திரி, தமிழ்நாட்டு மந்திரி மோடி அரசாங்கத்திடமிருந்து உங்க அப்பா வீட்டு காசையை தாரிய அப்படின்னு கேட்கிறான். நடிகர் விஜய் அவர்கள் இந்த சதிகார, சண்டாள, கொள்ளைக்கார, கொலைகார, திருட்டு திராவிட கூட்டத்திடம் இருந்து நமது தமிழக மக்களை மீட்க வேண்டும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு அன்புடன் என்னுடைய பணிவான வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இந்த சதிகார, சண்டாள, கொள்ளைக்கார, கொலைகார, திருட்டு திராவிட கூட்டத்திடம் இருந்து நமது தமிழக மக்களை மீட்க வேண்டும். அதற்காக விஜயும் விஜயனுடைய கட்சியினரும் ஆக்ரோஷமாக பணி செய்ய வேண்டும். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னுடைய காணொலிகள் எல்லாம் ஊடகங்களில் கொஞ்சம் இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்கள் வருது. இந்த கமெண்ட்ஸ்களில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கமெண்ட், அதிகம் என்னை ஈர்த்த ஒரு கமெண்ட் நிறைய வருது. அதில் வெரி பாசிட்டிவ் அண்ட் அப்ரிஷியேட்டிங் கமெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அப்யூசிங் கமெண்ட்ஸும் இருக்குது. வல்கர்லி அப்யூசிங் கமெண்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் விட்டு தள்ளிடுவோம். நமக்கு அது முக்கியம் கிடையாது. நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை இந்த மக்களுக்கு இந்த மீடியாக்கள் மூலமாக நம்ம முன் வைக்கிறோம். இதுதான் நமக்கு முக்கியம். ஆனால் அதில் ஒரு கமெண்ட் என்னைய ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்போது அந்த தம்பி கேட்டிருந்தாப்புல, தாத்தா உங்கள் வயதுக்கும் உங்கள் அனுபவத்துக்கும் எப்படி தாத்தா உங்களால் இது மாதிரி அண்ணாமலை மாதிரி சின்ன வயசு பையன்களுக்கு முட்டு கொடுக்கவும் அவங்கள ஒரு தலைவராக ஏற்றுக்கவும் முடியுது அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இன்னொரு தம்பி கேட்டிருந்தார், நீங்கள் அண்ணாமலை அவர்களை குறிப்பிடும்போது திரு அண்ணாமலை IPS அவர்கள் என்று குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் முத்தமிழ் அறிஞர் தானை தலைவன் கலைஞர் கருணாநிதி அவர்களை வெறும் கருணாநிதி என்கின்ற ஒற்றை வார்த்தையில் அவருடைய பெயரை சொல்லி குறிப்பிடுகிறீர்களே, இதற்கான காரணம் என்ன என்று கேட்டிருந்தார்கள். அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த பதிவை செய்கிறேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நமது நாட்டின் ஆகச்சிறந்த ஒரு மகான் அரசியல் தலைவர், அவர் மும்பை IIT என்று நினைக்கிறேன், மும்பை IITயில் ஒரு உரை நிகழ்த்துவதற்காக அவரை அழைத்திருந்தார்கள். அந்த உரை முடிந்த பிறகு அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும் இல்லையா, அந்த செஷனில் அந்த IIT மாணவர் ஒருவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். அது அற்புதமான கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, வாட் ஆர் த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் ஏ பொலிட்டிக்கல் லீடர் ஷுட் ஹேவ் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த மகான் லீடர் பதில் சொல்கிறாரு. நான் அவரோட பேரை சொல்லலை, அதுக்குள்ள சந்தர்ப்பம் இது இல்லை. அதனால் நான் இப்போ அண்ணாமலையின் புகழ் பாடிக்கிட்டு இருக்கேனால அவருடைய பேரை சொல்லலை. ஒரு காலகட்டம் வரும்போது அப்போது அந்த பேரையும் சொல்லுகிறார். 4 விஷயங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒன்று, the one who is clear about his right identity. அதில் ஒரு அஜெக்டிவ் சேர்த்துக்கிறாரு. வெறும் ஐடென்டிட்டி மட்டும் இல்லை, ரைட் ஐடென்டிட்டிங்கிற ஒரு அஜெக்டிவும் சேர்த்து சொல்கிறார். செகண்ட், who knows his country's true history. தன்னுடைய தேசத்தின் சரியான வரலாற்றை தெரிய வேண்டும், உண்மையான வரலாற்றை தெரிந்திருக்க வேண்டும். அவர்தான் ஒரு நல்ல அரசியல் தலைவராக உருவாகும். 3, who is capable of respond aggressively to the threats against his people. தன்னுடைய மக்களுக்கு வருகின்ற அச்சுறுத்தல்கள், அநியாயங்களுக்கு எதிராக aggressively respond. One who is able to respond aggressively, அந்த வார்த்தையை சொல்கிறேன். 4th, who is able to communicate with these people the language they understand.
4 விஷயங்களை சொல்கிறாரு. அந்த மக்கள் புரிந்து கொள்ள முறையில் அவங்களுக்கு தகுந்தா போல் அந்த கம்யூனிகேட்டிங் ஸ்கில் இருக்கணும் ஒரு அரசியல் தலைவனுக்கு என்று 4 சிறப்பு குணாதிசயங்களை, ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் சொல்லியிருந்தார். ஃபர்ஸ்ட், ரைட் ஐடென்டிட்டி, நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன. செகண்ட், கரெக்ட் ஹிஸ்ட்ரி, என்னுடைய வரலாறு, என் தேசத்தின் வரலாறு. தேர்ட், அக்ரெசிவ்லி ரெஸ்பாண்ட், ஆக்ரோஷமாக எதிர்வினை ஆற்றும் சக்தி இருக்கணும். ஃபோர்த், கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த 4 இருக்கணும். அரசியல் ரீதியாக இந்த 4 விஷயங்களும் அண்ணாமலையோட மொத்தமாக பொருந்திருக்கிறது. நான் ஏற்கனவே என்னுடைய காணொலிகளில் அடிக்கடி சொல்லி வருவது, நான் கிறிஸ்தவன் என்பதால் எங்கள் கிறிஸ்தவ பைபிளில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஆன்மீகவாதிக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், கரேஜ், ஃபியர் ஆஃப் காட், பயட்டி. இந்த 7 அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அரசியல் ரீதியாக இந்த 4 ஒரு அரசியல் தலைவனுக்கு இருக்க வேண்டிய இந்த 4 குணங்களும் அண்ணாமலையிடம் முழுமையாக இருக்கிறது. நேற்று திருவண்ணாமலையில் என் மக்கள் யாத்திரை முடிவில் அவர் ஆற்றிய உரை, அவருடைய அந்த மேடை பேச்சில் அனல் பறந்தது. நாட்டில் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை, ஈவன் காவல் அதிகாரிகளுக்கு நடக்கின்ற அநியாயங்களை கூட ரத்தம் கொதிக்கிறது என்று 3 முறை உச்சரித்து அந்த அநியாயங்களை அவர் தட்டி கேட்பது, எதிர்வினை ஆற்றுவதில் அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறார். அப்படி ஆக்ரோஷமாக இருந்தால் தான் ஒரு லீடராக இருக்க முடியும். 1000 பேர் 1000 சொல்லுவானுங்க. இப்போது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் உண்டு. நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கிறது வானதி சீனிவாசன். நமது மாநிலத்தை, தமிழகத்தை சேர்ந்தவர். ஒரு எம்எல்ஏவாக கூட இருக்கிறார். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பாக சட்டசபையில் அவர்கள் பேசும்போது மூச்சுக்கு 3 முறை ஒன்றிய அரசு என்று சொல்கிறார்கள். இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனாலும் நான் என்ன ஒரு பாரதியனாக தான் ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்துகிறேன். ஒன்றிய அரசு என்கின்ற சொல் சுட்டு போட்டாலும் என் வாயிலிருந்து வராது. மத்திய சர்க்கார், மத்திய அரசு அல்லது பாரதிய அரசாங்கம், பாரத் சர்க்கார், பாரத் அரசு, அப்படித்தான் என் வாயிலிருந்து வருமே ஒழிய ஒன்றிய அரசுன்னு ஒரு நாள் வராது. அது ஒரு பிரிவினை சொல். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வானதி எம்எல்ஏ அவர்கள் அந்த சட்டசபையில் பேசிய பேச்சுக்கு ஒரு வார்த்தம் கூட தெரிவிக்கல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஐடென்டிட்டி குறித்து நமக்கு மிக தெளிவான பார்வை இருக்க வேண்டும். 2 சுதந்திர போராட்டங்களை பார்த்துருக்கிறோம். 1000 ஆண்டுகளாக, பல்லாண்டுகளாக சனாதன ஆதிகால வரலாறை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஆங்கிலேய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக எத்தனை மக்கள் தன் உயிரை துச்சமாக மதித்து சிறை சென்று போராட்டங்களில் கலந்து மறித்து உயிரை தியாகம் செய்து நமக்கு சுதந்திர போராட்டம் பெற்று தந்தார்கள். சுபாஷ் சந்திர போஸின் போராட்டம் எல்லாம் மிகப்பெரிய போராட்டம். மகாத்மா காந்தி ஏதோ லேசாக கம்பேர் பண்ணி சொல்லிட்டாருன்னிட்டு யார் நம்ம கவர்னர் அவர்கள் RN ரவி சொல்லிட்டாருன்னிட்டு ரொம்ப குதிச்சானுங்க. சுபாஷ் சந்திர போஸின் அந்த தியாகம், அவருடைய தேசியமும் தெய்வீகமும் 2 கண்களாக கொண்டு அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் லேசானதல்ல. அந்த முட்டா பயல்களுக்கு, திராவிட பயல்களுக்கு என்னதான் தெரிய போகுது? ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நான் அண்ணாமலையை எப்படி ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளேன். அவர் எங்கள் சிங்கள் தலைவன், எங்கள் தங்கத் தலைவன், தமிழகத்தின் தவப்புதல்வன் என்று மீண்டும் மீண்டும் அவரை போற்றுவதில் பெருமைப்படுவேன். அதே நேரத்தில் நீங்கள் முத்தமிழ் அறிஞர், கலைஞர், கருணாநிதி என்ன வேணுனாலும் சொல்லிக்கோங்க, தலைவர். என்னால் ஒரு நாளும் கருணாநிதிங்கிற வார்த்தையை தவிர ஒருமையில் தான் அவரை பேசுவேன். என்னால் பேச முடியாது. ஏன்னா அவனும் வரலாறு அப்படி, அவன் சந்ததி அப்படி.
இன்னும் இப்போ பாருங்கள், நம்மளை ஆண்டுகிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு மகனும். ஒருத்தன் உளறுவாயன். நீங்கள் ஸ்டாலினின் உளறல் வார்த்தைகள்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள், வந்து சாடும். சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. சுதந்திர தினத்தை குடியரசு வரலாறு தெரியணும்லாங்க. ஒரு தலைவனுக்கு இந்த நாட்டின் வரலாறு தெரியணும். சுதந்திர தினம்னா என்ன, குடியரசு தினம்னா என்ன, எதுக்கு அந்த நாளை வச்சிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர் உளர்வாயன்னா அவனுக்கு மகன் வந்து ஸ்டாலினுக்கு மகன் இருக்கானே அந்த உதயநிதி, அவன் வந்து ஓட்டவாயன். என்ன ஓட்டவா, எப்படி பேசுகிறான், உங்கள் அப்பா வந்து காசுலேயே தரக்கு கேள்வி. அரசாங்கத்திலிருந்து ஒரு மந்திரி, தமிழ்நாட்டு மந்திரி மத்திய அரசாங்கத்திடமிருந்து, மோடி அரசாங்கத்திடமிருந்து, பாரத் சர்க்காரிடமிருந்து பணம் கேட்கும்போது உங்கள் அப்பா வீட்டு காசையே தாரிய அப்படின்னு கேட்குறான். எவ்வளவு அபத்தமான வார்த்தை. ஆண்டாண்டு காலமாக, அனாதி காலமாக அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தங்கள் உயிர் மூச்சாக கருதி வரும் அந்த சனாதன தர்மத்தை நான் கொசு ஒழிச்சை மாதிரி ஒழிச்சுருவேன். எப்படா ஒழிப்பா நீ? அங்கே 3 மாநிலத்தில் அந்த வார்த்தை சொன்ன உடனே 3 மாநிலத்தில் புட்டுட்டு போயிடுச்சு. காங்கிரஸுக்கு போக வேண்டியது ஆக்சுவலாக 3 மாநிலமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துச்சு. இது சின்ன சின்ன நிகழ்வுகள் உங்கள் வாயிலிருந்தே வரும். உளறுவாயர்களும் ஓட்டவாயர்களும். அப்போது அந்த தம்பிகள் கமெண்ட்ஸ் கொடுத்த தம்பிகளுக்கு இது சரியான பதிலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை விஜய் அவர்களும் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அன்பர்களும் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தை இவர்களுடைய பிடியிலிருந்து, இவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழ் மக்களை காப்பாற்ற மிகவும் அக்ரஸிவாக செயல்படுவார்கள் என்று நம்பிக்கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.